ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் இல்லாத எல்லாமே பித்அத் என்று இஸ்லாம் சொல்லித் தரவில்லை. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? குழப்பமான காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்தால் என்னையும் பின்பற்றுங்க, என்னுடைய சஹாபாக்களுடைய வழிமுறையை பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க. இப்ப இது ரெண்டும் சேர்ந்ததாங்க இஸ்லாம். நபிகள் நாயகத்துடைய ஹதீஸை மட்டும் பின்பற்றுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, என்னுடைய ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுங்கன்னு சொல்லல, என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள். நன்றாக கவனிக்க வேண்டும் இஸ்லாமிய சகோதரர்கள். ஃபஅலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்க. சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்க. அப்ப குர்ஆன் என்கிறது ஒட்டுமொத்தமாக உருவாக்கப்பட்டது சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் நாம் அதை பின்பற்றோம். நபிகள் நாயகத்துடைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவீஹை தொழுதார்கள் இல்லையா? புகாரியிலே வருது, 3 தினங்கள் நபிகள் நாயகம் வீட்டை விட்டு பள்ளிக்கு வந்து 3 நாள் தொழுதாங்க. கூட்டம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகி வந்து கொண்டே இருந்தது. கடைசி 4வது நாள் பள்ளிக்கு வரவில்லை. காரணம் என்ன? அது ஃபர்லாக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்தால் நான் வரவில்லைன்னு சொன்னாங்க. அப்ப இங்க என்ன புரியுது? நபிகள் நாயகம் தொழுதார்கள் தராவீஹ். அந்த தொழுகையுடைய எண்ணிக்கை யாருக்கு தெரியும்? நல்ல நமக்கு தெரியுமா? சஹாபாக்களுக்கு தெரியுமா? சஹாபாக்களுக்கு தான். அந்த சஹாபாக்கள் சொல்லுவாங்க 20 ரக்காத் தான் தொழுவாங்க. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் எத்தனை ரக்காத் தராவீஹ் தொழுவாங்கன்னு சஹீஹான ஹதீஸ் நம்ம கையில் கிடைக்கல. தராவீஹ் தொழுவாங்க கிடைக்கலங்க. அப்ப என்ன வழி? சஹாபாக்களுடைய வழிமுறை என்னவாக இருந்து நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடன் ஒன்றாக சேர்ந்து தொழுத சஹாபா பெருமக்கள் அவங்கள் தான் இந்த விஷயத்தை நன்றாக அறிந்த ஆட்கள். அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி தராவீஹை 20 ரக்காத் தான் தொழுதாங்க. அப்ப அதாங்க பின்பற்றணும். அது உமர் ரலியல்லாஹு தஆலா ஏற்படுத்திய பித்அத்னு சொல்றாங்க, தவறு. ரக்காத்துடைய எண்ணிக்கையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி எத்தனை தொழுதாங்கன்னு அவங்க சொன்னாங்க, அவ்வளவுதான். பல ஜமாஅத்துகளாக இருந்ததை ஒரு ஜமாஅத்தாக ஆக்கினாங்க, அவ்வளவுதான். இவங்க செஞ்ச வேலை, உமர் ரலியல்லாஹு செஞ்ச வேலை என்னதான்? பல ஜமாஅத்துகளாக இருந்ததை ஒரே ஜமாஅத்தாக ஆக்கினாங்க. அது நல்ல காரியம் தானே. வஃஅலுல் கைர, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஃஅலுல் கைர, நீங்கள் கைரை செய்யுங்கள். பல ஜமாஅத்துகளாக இருந்ததை ஒன்றாக ஆக்குவது என்பது கைரு தான். அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. 20 ரக்காத்துங்கிற ரக்காத்துடைய எண்ணிக்கையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்தவித மாற்றத்தையும் உண்டாக்கவில்லை.